ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு சேர்த்து விட்டுக்கலாம். காரத்துக்கு 4 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க. 1/4 கப் அளவு வறுத்த நிலக்கடலையை தோல் உரித்து சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சி வரட்டும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம். சீரகமும் நல்லா வறுபட்டு வரணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் வெண்டைக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ வெண்டைக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் கூட வளவளப்பும் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதோடு சேர்த்து விட்டுடலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானை ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.